வணக்கம் நண்பர்களே, நான் அக்கு ஹீலர் பாலாஜி. நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்க நண்பர் அனைவருக்கும் நன்றி. இந்த சேனல் வழியா நம்ம என்ன பார்த்துட்டு வரோம்னா, மருந்து இல்லாம நேச்சுரலா நம்ம உடம்ப எப்படி ஹீல் பண்ணலான்றத பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம். பொதுவா நமக்கு ஒரு காய்ச்சல், மண்டை வலி, சளி ஏதாவது ஒரு டென்ஷனா இருந்தா நம்ம என்ன யோசிப்போம்? என்ன மருந்து எடுத்துக்கலாம் தான் ஃபர்ஸ்ட் யோசிப்போம் இல்லையா? அதுக்கு பதிலா நம்ம உடம்புல இருக்கிற அக்குபஞ்சர் புள்ளிகளை மட்டுமே தூண்டி அந்த பிரச்சனையில இருந்து சால்வ் பண்ண முடிஞ்சா நல்லா இருக்கும்ல. அதனால தான் ஒரு 10 அக்குபஞ்சர் புள்ளிய பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த 10 அக்குபஞ்சர் புள்ளியுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே உடம்புல வர பாதி பிரச்சனையை நீங்களே வீட்ல இருந்த மாதிரியே சரி பண்ணிக்கலாம். வாங்க அந்த அக்குபஞ்சர் புள்ளி எங்க இருக்குன்னு பார்க்கலாம். சரி, முதல்ல நம்ம அக்குபஞ்சர்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அக்குபஞ்சர்னா நம்ம உடம்புல ஒரு எனர்ஜி ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த எனர்ஜி ஸ்மூத்தா ஓடுனா நம்ம ஹெல்த்தியா இருப்போம். ஒருவேளை அதுல ஏதாவது பிளாக்கேஜ் ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து நமக்கு ஒரு பெயினாவோ இல்ல ஒரு டிசீஸாவோ நமக்கு வெளிப்படும். அந்த வெளிப்படும் போது நம்ம அக்குபஞ்சரிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அக்குபஞ்சர் புள்ளியில வந்து ஒரு சின்ன நீடில் யூஸ் பண்ணி அந்த தடையை வந்து நீக்கம் பண்ணுவாங்க. நம்ம அதுக்கு பதில் என்ன பண்ண போறோம்னா, அதே புள்ளியில நம்ம ப்ரெஷர் கொடுத்து அந்த அக்குபஞ்சர் புள்ளியில இருக்க தடையை வந்து நீக்க போறோம். நீக்கிட்டோம்னா நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கா சால்வ் ஆயிடும். இது வந்து நீங்க பொதுவா வீட்டுல இருந்துகிட்டே ஈஸியா சேஃபா செஞ்சுக்கிடலாம். வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற அக்குபஞ்சர் புள்ளி LI4. LI4ன்ற அக்குபஞ்சர் புள்ளி எங்க இருக்குன்னா, நம்ம ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கு இடையில ஒரு மேடு மாதிரி இருக்கும். அந்த மேடு மாதிரி இருக்க இடம் தான் அந்த அக்குபஞ்சர் புள்ளி இருக்க இடம். பொதுவா இந்த புள்ளி எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா, தலைவலி, காய்ச்சல், சைனஸ் ப்ராப்ளம், தலை சார்ந்து எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இந்த புள்ளியை தாராளமா யூஸ் பண்ணலாம். இந்த புள்ளி எப்படி யூஸ் பண்ணணும்னா, அந்த புள்ளி மேல ஒரு விரலை வச்சு 1 to 2 நிமிஷம் மெதுவா அழுத்தம் கொடுங்க. அழுத்தம் கொடுக்கும்போது உங்க மூச்சை கவனிங்க. மெதுவா இழுத்து மெதுவா வெளியே விட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து இருக்கிற பிரச்சனை சால்வ் ஆக ஆரம்பிக்கும். குறிப்பு என்னன்னா, இந்த புள்ளியை வந்து கர்ப்பிணி பெண்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்ததை நம்ம பார்க்க போற புள்ளி வந்து ST36. பர்சனலா எனக்கு இந்த புள்ளி ரொம்ப பிடிச்ச புள்ளி. இந்த புள்ளி எங்க இருக்குன்னா, முழங்காலு கீழே 4 விரல் தூரத்துல இருக்கக்கூடிய புள்ளி. இந்த புள்ளி வந்து எனர்ஜி பூஸ்டர் பாயிண்ட் கூட சொல்லுவாங்க. இந்த புள்ளி எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா, உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு, டைஜஷன் ப்ராப்ளமா இருக்கு, இம்யூனிட்டி சுத்தமா இல்லைன்னு சொல்றவங்களாம் இந்த புள்ளியை தாராளமா யூஸ் பண்ணலாம். இந்த புள்ளியை வந்து 1 to 2 நிமிஷம் மெதுவா ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணும்போதே மூச்சை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இருக்கிற பிரச்சனை வந்து சால்வ் ஆக ஆரம்பிக்கும். அடுத்ததை நம்ம பார்க்க போற புள்ளி DU20, அதாவது தலையில நடுவுல இருக்கக்கூடிய புள்ளி. இது வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு, ஓவர் திங்கிங் அதிகமா இருக்கு, தூக்கம் வர மாட்டேங்குது, கனவு அதிகமா வருதுன்றவங்களாம் இந்த புள்ளியை தாராளமா யூஸ் பண்ணலாம். இந்த புள்ளியில ஒரு விரலை வச்சு மெதுவா அழுத்தம் கொடுங்க. அழுத்தம் கொடுக்கும் போதே உங்க மூச்சை கவனிக்க ஆரம்பிங்க. மைண்டு கிளைம் ஆக ஆரம்பிக்கும், தூக்கம் நல்லா வரும். அடுத்ததை நம்ம பார்க்க போற புள்ளி PC6. இந்த புள்ளி எங்க இருக்குன்னா, நம்ம மணிக்கட்டு ரேகையில இருந்து 3 விரல் வச்சா வரக்கூடிய புள்ளி. இந்த புள்ளி பொதுவா என்னென்ன பிரச்சனைகள்லாம் யூஸ் பண்ணலாம்னா, ஆன்சைட்டி, ஹார்ட் பல்பிட்டேஷன், வாமிட்டிங் ஃபீல் இருக்கு. குறிப்பா வந்து டிராவலிங் பண்றப்ப வாமிட்டிங் வருதுன்னு சொல்றவங்கலாம் இந்த புள்ளியை தாராளமா யூஸ் பண்ணலாம். இந்த புள்ளியில வந்து விரலை வச்சு மெதுவா அழுத்தம் கொடுங்க. அழுத்தம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை சால்வ் ஆகும். இந்த பிரச்சனை குறிப்பா வந்து மனசை வந்து சாந்தப்படுத்தக்கூடிய புள்ளி. தூக்கம் வராதவங்க எல்லாம் இந்த புள்ளியை தாராளமா யூஸ் பண்ணி பாருங்க, நல்லா தூக்கம் வர வைக்கும். அடுத்ததை நம்ம பார்க்க போற அக்குபஞ்சர் புள்ளி SP6. இந்த புள்ளி எங்க இருக்குன்னா, உள்பக்க கணுக்கால் முட்டிக்கு மேல 4 விரல் தூரத்துல இருக்கக்கூடிய புள்ளி. இது வந்து முக்கியமான புள்ளி. என்னன்னா, 3 மெரிடியன்கள் வந்து ஒன்னா சேரக்கூடிய இடம். கிட்னி, லிவர், ஸ்பிளின், இந்த 3 மெரிடியன் வந்து ஒன்னா சேரக்கூடிய இடம் இந்த புள்ளி. இந்த புள்ளி வந்து ஹார்மோன் வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடியது. அடிவயிறு சார்ந்து எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இந்த புள்ளியை தாராளமா யூஸ் பண்ணலாம். குறிப்பா தூக்கம் வர மாட்டேங்குதுன்றவங்களும் இந்த புள்ளியை யூஸ் பண்ணி பாருங்க. இந்த புள்ளியை வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்ததை நம்ம பார்க்க போற அக்குபஞ்சர் புள்ளி LIV3. இந்த புள்ளி எங்க இருக்குன்னா, கால்ல பெருவிரல் சைடு 1வது 2வது விரலுக்கு இடையில 2 விரல் தூரத்துல இருக்கக்கூடிய புள்ளி. இந்த புள்ளி வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா, கோவம் அதிகமா இருக்கு, டென்ஷனா இருக்கவங்க, ப்ரெஷர் இருக்கவங்க எல்லாம் இந்த புள்ளியை தாராளமா யூஸ் பண்ணலாம். இந்த புள்ளியில ஒரு விரலை வச்சு மெதுவா 1 to 2 நிமிஷம் மெதுவா அழுத்தம் கொடுங்க. அழுத்தம் கொடுக்கும் போதே உங்க மூச்சை கவனிக்க ஆரம்பிங்க. ப்ரெஷர் குறையறதை நீங்களே பார்க்கலாம். அடுத்ததை நம்ம பார்க்க போற புள்ளி K3. இந்த புள்ளி எங்க இருக்குன்னா, உள்பக்க கணுக்கால் பக்கத்திலே இருக்கக்கூடிய புள்ளி. இந்த புள்ளி வந்து கிட்னியை பலப்படுத்த உதவும். குறிப்பா வந்து லோவர் பேக் பெயின் இருக்கவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கும். இந்த புள்ளியில ஒரு விரலை வச்சு மெதுவா 1 to 2 நிமிஷம் மெதுவா அழுத்தம் கொடுங்க. உங்க கிட்னிக்கு வந்து பலப்படுத்த உதவும். அடுத்ததை நம்ம பார்க்க போற அக்குபஞ்சர் புள்ளி GB20. இந்த புள்ளி எங்க இருக்குன்னா, கழுத்துக்கும் தலையும் சேர்ற இடத்துல 2 பள்ளம் மாதிரி இருக்கும். அந்த இடம் தான் அந்த புள்ளி இருக்க இடம். இந்த புள்ளி பொதுவா எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா, மைக்ரைன், நெக் பெயின், ஸ்ட்ரெஸ்னால வரக்கூடிய தலைவலி, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களாம் இந்த புள்ளியை தாராளமா யூஸ் பண்ணலாம். இந்த புள்ளி எப்படி யூஸ் பண்ணா, 2 கட்டை விரலை வச்சு அந்த 2 புள்ளி மேல மெதுவா அழுத்தம் கொடுங்க.
அழுத்தம் கொடுக்கும்போது உங்க மூச்சை கவனிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க சொன்ன பிரச்சனை எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது நம்ம பார்க்க போற அக்குபஞ்சர் புள்ளி LU7. இந்த புள்ளி எங்க இருக்குன்னா மணிக்கட்டு ரேகையில இருந்து 1.5 விரல் தூரத்துல இருக்கக்கூடிய புள்ளி. இந்த புள்ளி வந்து ரொம்ப முக்கியமான புள்ளி. முக்கியமானா எந்தெந்த பிரச்சனைக்கெல்லாம் முக்கியம்னா, ஆஸ்துமா பேஷண்ட், சளி அதிகமா இருக்கு, கோல்டு, இருமல் அதிகமா வருது, பிரீத்திங் டிஃபிகல்ட்டியா இருக்கு, இந்த மாதிரி சொல்றவங்களாம் அந்த புள்ளியை தாராளமா யூஸ் பண்ணலாம். குறிப்பா வந்து மூச்சு விட கஷ்டப்படுறவங்களாம் அந்த புள்ளியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கடைசியா நம்ம பார்க்க போற அக்குபஞ்சர் புள்ளி H7. இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான பாயிண்ட். இந்த புள்ளி வந்து எங்க இருக்குன்னா சுண்டு விரல் சைடு வந்தீங்கன்னா மணிக்கட்டு ரேகை முடியிற இடத்துல வரக்கூடிய புள்ளி. இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான பாயிண்ட். என்ன மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, தூக்கம் வர மாட்டேங்குது, மைண்டு கிளைம் ஆக மாட்டேங்குது, ஹார்ட் ரிலேட்டடா ஏதாவது பிரச்சனை இருந்தால் இந்த புள்ளியை தாராளமா யூஸ் பண்ணலாம். இந்த புள்ளியை எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஒரு விரலை வச்சு மெதுவா 1-2 நிமிஷம் அழுத்தம் கொடுங்க. அழுத்தம் கொடுக்கும்போது உங்க மூச்சை கண்டிப்பா கவனிக்கணும். கவனிக்கும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க சொன்ன பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆக ஆரம்பிக்கும். இதை புள்ளியை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது ப்ராப்ளத்துக்கு பாயிண்ட் தேவைப்பட்டா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நாளைக்கு உங்க உடம்புல இருக்க பிரச்சனையை நீங்களே டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கான அக்குபஞ்சர் பாயிண்ட் சொல்றேன். நன்றி.